என்னோடய 18வது வயசில் ஆரம்பித்தோம். 30 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 29 வருஷம். 29 வருஷம் கழித்து அந்த அனுபவம் பழையபடி அந்த நிரந்தரமான அனுபவம் கிடைக்குது. எந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இதுதான் ஞானம்னு சொல்லி நினச்சனோ அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிது. 24 மணி நேரமும் ஆனந்தம் தான். ராத்திரி தூங்கும்போதும் அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கும். விழிச்சிருந்தோன்னா அந்த அனுபவம் நம்மளை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். 24 மணி நேரம் ஆனந்தம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இரும்பில் ஒரு கவசம் போட்டிருக்கிறோம். இப்போ நம்மளை வாழை வச்சு வெட்டுறாங்க, ஈட்டி வச்சு குத்துறாங்க. அந்த வாள் தான் தெரிச்சு ஓடியும், ஈட்டி தான் முறிஞ்சு ஓடிடும். நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் நம்மளை கவசம் மாதிரி அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நமக்கே ஒரு திருப்தி ஏற்பட்டுட்டது. நண்பர்களும் இதுதான் உயர்ந்த நிலை, இதுதான் ஞான நிலை, இதுதான்ன்ற மாதிரி நண்பர்களும் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு விரோதமாக நூல்கள்லேயும் ஒன்றுமே இல்லை. எந்த நூலில் படித்தாலும் அவங்க ஒரு தெளிவான ஐடியாவே கொடுக்கல. சரி, இப்போ நமக்கும் சரி ஒரு நல்ல திருப்தியான நிலை வந்துட்டோம். இதுக்கு மேலே எதுவுமே நமக்கு தேவைப்படலை. அப்போ அந்த நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம்.